வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஊர் பெயர்கள் எல்லாம் எப்படி அந்த காலத்துல வச்சாங்க, அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்முடைய ஊர் பெயர்கள் நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர்கள் எல்லாமே காரண பெயர்கள். காரண பெயர்ங்கிறது எதனால வரும்? அந்த ஊருடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறதனுடைய அடிப்படையா அந்த ஊர் பெயர் வரும். இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன், நீங்க அந்த சாலையில போய் பாருங்க, ரெண்டு பக்கமும் புளிய மரங்கள் இருக்கும். புளிய மரங்கள் மிகுதியாக இருந்த காரணத்தினால் புளியங்குடின்னு பேர் வச்சாங்க. நல்ல வேளையா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் மாறல அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கடலூர் அப்படின்னு இன்னொரு ஊர், கடலுக்கு அருகாமையில் இருந்தது அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் பேர் எப்படி மாறி போச்சு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கலாம், எனக்கு சரியா தெரியாது. அந்த வேதாரண்யம்ங்கிறதுக்கு என்ன காரணம்? வேத ஆரண்யம். எதனால? வேதம்ங்கிறது வேதங்கள், ஆரண்யம்ங்கிறது காடு. எதனால வேதாரண்யம் இந்த ஊருக்கு பேர் வந்தது? ஏன்னா இந்த ஊருக்கு ஒரிஜினலா இருந்த பேர் மறைக்காடு. மறைக்காடுங்கிறத அவங்க மறைக்காடு, அது இன்னும் கொஞ்சம் மரியாதையா திருமறைக்காடுன்னு சொல்லி வைப்போம். அது திருமறைக்காடு. திருமறைக்காடுனா திருமறைங்கிறது வேதம், காடுனா ஆரண்யம், அதனால வேதாரண்யம்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. எல்லாம் காரண பேர் மாதிரி தானே தெரியுது, ஆனா இது காரண பேர் இல்லை. ஏன்னா மறைக்காடுங்கிறது வல்லின ரகரம் கிடையாது. மறைக்காடு இல்லை, அது மறைக்காடு. ஏன் மறைக்காடு? மறை என்கின்ற மான் இனங்கள், புள்ளி மான்கள் அதிகமாக வாழ்ந்த காடுக்கு அருகாமையில் இருந்த ஊர் அப்படிங்கிறதுனால மறைக்காடு அப்படி சொல்லி பேர் இருந்தது. மறைக்காடு வல்லினமாச்சு, மறைக்காடாச்சு, மறைக்காடு திருமறைக்காடாச்சு, திருமறைக்காடு வேதாரண்யம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தவறுகள் நிகழக்கூடாது. ஒரு காலத்துல ஹேமில்டன் பிரிட்ஜ்னு ஒன்று இருந்ததுன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். ஹேமில்டன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருந்ததான் சென்னையில். அந்த பிரிட்ஜை எல்லாரும் பேசும்போது பேச்சு வழக்கில் ஹேமில்டன் பிரிட்ஜு, ஹாமில்டன் பிரிட்ஜு, அமில்டன் பிரிட்ஜு, அமல்டன் பிரிட்ஜு, அம்பட்டன் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லி அம்பட்டன் சொல்றது கொஞ்சம் தாழ்வா சில பேரை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா ஒருத்தர் ஸ்டைலா பார்பர் பிரிட்ஜுன்னு பேர் வச்சிருவோம் சொல்லி சொன்னாராம். ஹேமில்டன் பிரிட்ஜு பார்பர் பிரிட்ஜ் ஆன கதையா? அற்புதமான அழகான ஒரு பெயர். அந்த பெயர் மறைக்காடு, புள்ளிமான்கள் சூழ்ந்திருந்த காடுகளின் அருகாமையில் இருந்த ஒரு ஊர் அப்படின்னு அருமையான ஒரு பெயர் கொண்ட அந்த ஊர் வேதாரண்யம் என்று மாற்றப்பட்டு விட்டது. இத்தகைய மாற்றங்கள் திருத்தப்பட வேண்டியவை அப்படிங்கிறத நம்ம மனசுல இருத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.